வாங்க 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 வாங்க. ஹலோ சார். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. மாப்ள ரேகா மேலதான் இருக்கா, நீங்க மேல போங்களேன். ஓகே ஷூர். கிரி எல்லா ஃபைல்ஸும் ரெடி பண்ணிட்டு நீ வந்து நாளைக்கு. வணக்கம் 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 வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. ஏமா சீக்கிரம் ரெடி பண்ணுமா. போமா போய் வேலையை பாரு. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏம்பா நம்ம ஆளுங்களாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ரைட்டு. ஆபீஸ்ல இல்லையா? ஓகே, அவர் ஆபீஸ்க்கு வந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஏங்க சார் வந்துருவார்ல? ஆபீஸ்ல இல்லையா, எங்க போனாருன்னே தெரியல. செல்ல வேற ஆபீஸ்ல வச்சுட்டு போயிருக்காராம். ஃபங்க்ஷன் இன்னைக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியும்ல? காலையில கிளம்பும் போது ஞாபகப்படுத்தினேன். இப்ப அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு தெரியலையே. மினிஸ்டர் சங்கரபாண்டி ஏற்பாடு பண்ண பார்ட்டியே மறந்து போயிட்டாருன்னா இதை விட பெருசா ஒரு காரணம் இருக்கும் மேடம். இருந்தாலும் நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்க. இந்த வயசுக்கு மேல புதுசா ஒரு ஃபேமிலியை செட்டப் பண்ணி வச்சிருக்க போறாரு. யோ என்னையா பேசுற நீ? என்ன தலைவர, நான் என்ன ஊர்ல உலகத்துல இல்லாததையா சொல்லிவிட்டேன்? நம்ம மகாலிங்கத்தை விட ஒழுக்கமான ஒருத்தன் இருப்பானா? கடைசியில அவனோட சின்ன வீட்டு சமாச்சாரம் வெளியில வந்து ஊரே சிரிச்சு போச்சுல, அதை மறந்துட்டீங்களா? யோ வாய முடியா. இல்ல, யார பத்தி பேசுறேன்னு தெரியுதா உனக்கு? ஏன் தலைவர, ஆதி யாருங்க? ஈஸ்வரனோட பையன். இவரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. இந்த நிலைமையில அவரு பார்ட்டிக்கு வரலன்னா என்ன அர்த்தம்? என்ன பேச்சு இதெல்லாம்? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. டிஸ்கஸ்டிங். யோ அறிவு இருக்கா உனக்கு? யார பத்தி என்ன பேசுறதுன்னு ஒரு தராதர வேணா? இவங்க யாரு, இவங்க ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா உனக்கு? இவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் லோக்கல் பத்தி எங்க காட்டுறியா? ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு பாக்குறேன், இல்லன்னா நடக்கிறதே வேற. எவ்வளவு டீசென்டான ஃபேமிலி அவங்க. என் கெஸ்டை அவமானப்படுத்துறியா? வெளிய போடா நாயே. தலைவர் சம்பந்தியமா, அவன் ஏதோ பைத்தியக்கார பையன் உளறான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் பார்ட்டிக்கு கரெக்டா வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அம்மா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலாமா? சம்பந்தியமா ஆரம்பிச்சலாமா? வாங்க. வணக்கம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday. Happy birthday to you. உங்க எல்லாரையும் நான் இங்க அழைச்சது ரெண்டு காரணத்துக்காக. முதல் காரணம், என் பொண்ணோட பர்த்டே. இந்த நாள் எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள். ஒவ்வொரு பர்த்டேவுக்கும் என் மகளுக்கு நான் ஏதாவது ஒரு பிரசன்ட் பண்ணுவேன். ஆனா இந்த தடவை நுங்கம்பாக்கத்துல வாங்கி இருக்கிற ஒரு வீட்டை இப்ப பிரசன்ட் பண்ண போறேன். அந்த வீடு இவளோட கல்யாண பரிசா கொடுக்கறதுக்காக வாங்கினது. இப்ப அத பர்த்டே பிரசன்டேஷனா கொடுக்கறேன். இந்தாமா. ரெண்டாவது காரணம், ஆதிய என் பொண்ணோட லைஃப் பார்ட்னராக்க முடிவு பண்ணிருந்தேன். அது தட்டி போயிடுச்சு, பரவாயில்ல. ஆனா அதே ஆதிய என் பொண்ணோட பிசினஸ் பார்ட்னர் ஆக்கி இருக்கிறேன். அவங்க நிச்சயமா பெரிய ஆளா வருவாங்க. என்ன ரேகா? ஷூர் டாடி. ஆதி, இதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? அங்கிள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எடுப்பா. இந்தாங்க, இது உங்க பார்ட்னர்ஷிப் டீடு. சைன் பண்ணுங்க. யா. இந்தாமா. Thank you. மாப்ள, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஐயா கண்ணு. ஹாய் சார். மாவட்ட செயலாளர் வைரமன். இவர் பிடபிள்யூடில பெரிய கான்ட்ராக்டர். How are you doing sir? மாப்ள, இதுக்கு மேல எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க. Sure uncle. நான் மாப்ளன்னு கூப்பிடுறேன், தப்பா ஒண்ணும் நினைக்கலையே? ஐயோ, இதுல என்ன தப்பு இருக்கு? தாராளமா கூப்பிடலாங்க. அதோட தப்பான வார்த்தை இல்லையே.
எங்க போயிட்டு வரீங்க? நீ இன்னும் தூங்கல? ஏ தூங்குன அப்புறம் வரலாம்னு நினைச்சீங்களா? இல்லம்மா, வந்து அந்த ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்தது. போய் இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கே போகல. காலையில நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க ஏன் பார்ட்டிக்கு வரல? சொல்லுங்க. வேற முக்கியமான வேலை வந்துச்சு. அப்படி என்ன முக்கியமான வேலை? ஒரு பழைய ஃப்ரெண்ட பார்த்தேன். பழைய ஃப்ரெண்டா இல்ல பழைய உறவுகளை யாராவது பாத்தீங்களா? சொல்லுங்க. காஞ்சனா, எதுக்காக வீணா இப்படி டென்ஷன் ஆகுற? எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கும் போகல, மினிஸ்டர் வீட்டு பார்ட்டிக்கும் வரல. இதை விட முக்கியமான ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுங்க. சொன்னா என்ன உனக்கு தெரிஞ்சிடவா போகுது? என்ன அந்த மினிஸ்டர் அவ்வளவு முக்கியமான ஆளா? ஆஃப்டர் ஆல் அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டி தானே? இல்ல, இது ஆதியோட பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கான பார்ட்டி. நீங்க வரலனதும் அங்க சில பேர் என்னென்ன கமெண்ட் அடிச்சாங்க தெரியுமா? பெத்த பிள்ளையோட பிசினஸ் பார்ட்டிக்கே வரலனா அதை விட வேற வேலை என்ன? ஒருவேளை இன்னொரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்றாரோன்னு எல்லாரும் கிண்டல பேசிட்டாங்க. அந்த மினிஸ்டரே சுத்த லோக்கல். அவனை சுத்தி இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. அந்த மினிஸ்டர்னு இல்ல, எனக்கே சந்தேகமா இருக்கு. யார பாத்துட்டு வரீங்க சொல்லுங்க. என்ன காஞ்சனா, யாரோ ஏதோ பேசுறாங்கன்னா நீயும் வீணா சந்தேகப்படலாமா? சரி, நான் வீணா சந்தேகப்படல. நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? நான் என்ன குடிக்கிறது புதுசா? புதுசு இல்ல, ஆனா எந்த மாதிரி சமயத்துல குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க மனசை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இல்லாட்டி நீங்க குடிக்க மாட்டீங்க. அதுதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன்ல. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இருக்க கூடாதுன்னு தான் ஆசைப்படுறேன். வாழ்க்கையில முதல் தடவையா ஏமாந்தப்ப நான் என் பிள்ளைங்களுக்காக பொறுத்துக்கிட்டேன். இன்னொரு தடவை தப்பு பண்ணீங்க தெரிஞ்சது, நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். உங்களையும் சம்பந்தப்பட்டவங்களையும் அழைச்சிடுவேன். ஜாக்கிரதை. Okay, you can proceed with this. Hello. I'm Yalini. மகேஷ் கூட என்னை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். Did he tell you? நான் யூஎஸ்ல இருந்து. Yes. சொல்லியிருக்காரு. உட்காருங்க. Thank you. என்ன அப்படி பாக்குறீங்க? மகேஷ் சொன்னப்போ கூட நான் நம்பல. உங்களை நேர்ல பார்க்கும்போது தான் தெரியுது. Really, you are so cute. ரொம்ப அழகான குழந்தை மாதிரி முகம் உங்களுக்கு. Thank you. உங்களை பார்த்தே ஆகணும்னு நான் கிளம்பி வந்தேன். என்ன பார்க்கறதுக்கா? புரியலையே. என்ன எதுக்கு நீங்க அவ்வளவு அவசியமா பார்க்கணும்? என்னங்க நீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய விஐபி. உங்களை பார்க்கலனா எப்படி? குழப்பறீங்க. நான் எப்படி விஐபியா இருக்க முடியும்? காரணம் இருக்கு அபி. உங்களை நான் அபின்னு கூப்பிடலாம்ல? கூப்பிடலாம். அபி, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச ஆள் யார் தெரியுமா? யாரு? நம்ம சைக்கோ மகேஷ் தான். டாக்டர் மகேஷை நீங்க சைக்கோன்னு சொல்றீங்க? சைக்காட்ரிஸ்டுடைய சுருக்கம் தானே சைக்கோ. மகேஷ்க்கு நான் வச்ச பொருத்தமான பெயர். பை தி வே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சைக்கோ மகேஷ் தான் உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ஓகே, சொல்லுங்க. நான் ரொம்ப ரொம்ப விரும்புறது மகேஷ். ஆனா அவன் வேற பொண்ணை காதலிக்கிறான். அப்ப அவங்க எனக்கு விஐபி தானே? மகேஷ் உங்களை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். Really admires you. அவர் உங்களை ரொம்ப ஆழமா நேசிக்கிறாரு. மகேஷ் மேல நான் எந்த அளவு அன்பு வச்சிருக்கனோ அதே அளவு உங்க மேல அன்பு வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. உங்ககிட்ட நான் மகேஷை பத்தி சொல்லணும் அபி. நான் யூஎஸ்ல இருக்கேன். காலேஜ்லயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, எத்தனையோ ஆண்களை பார்க்குறேன். யாரும் மகேஷ் பக்கத்துல வர முடியாது. ஹீஸ் அ ஜெம். ரொம்ப ரொம்ப நல்லவன், ஜென்டில்மேன். அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா
யூ ஆர் ரியலி வெரி வெரி லக்கி. யாழினி, நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா எனக்கு மகேஷை பத்தி அந்த மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது. என்ன பேசுறீங்க? மை காட், மகேஷ உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. நீங்க நிஜமாவே ஒரு முட்டாள் அபி. ஐம் சாரி டு சே. யாழினி, நீங்க குழந்தை மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு எனக்கும் பிடிக்கணும்னு கட்டாயம் ஒண்ணு இல்லையே, புரியுதா? அப்படி இல்ல அபி. நான் பார்த்த ஆம்பளைங்க மத்தியில மகேஷ் ரொம்ப நல்லவன், ரொம்ப தகுதியானவன். அப்படி ஒரு ஆம்பளை எப்படி உங்களுக்கு பிடிக்காம போச்சு? He's so good, so smart. இருக்கட்டும். இவ்ளோ தூரம் அவரை நேசிக்கிற நீங்க அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லையா? அது நம்ம ஐடியாவா இருக்கு. ஆனா அந்த சைக்கோ உங்க பேர்ல சொல்லிட்டாலேரா. அபி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? மகேஷ் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலனா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவன் உடைஞ்சு போயிடுவான். அவன் வருத்தப்படுறதை என்னால் தாங்க முடியாது. அவன் ஆசை நிறைவேறணும். அதுக்காக தான் நான் ப்ரே பண்றேன். நீங்க ரொம்ப அருமையான பொண்ணா இருக்கீங்க யாழினி. இது அந்த மடைய புரிஞ்சுக்கலையே. அபி, நான் மறுபடியும் சொல்றேன், மகேஷ் ரொம்ப நல்ல மனுஷன். நீங்க அவனை ஏத்துக்கிட்டீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. என்னால அதை உறுதியா சொல்ல முடியும். மத்தவங்க மகேஷை பத்தி சொன்னா நீங்க அலட்சியப்படுத்தலாம். ஆனா அவனை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒருத்தி நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மகேஷை ஏன் வேண்டான்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காரணம் எதுவா இருந்தாலும் அதை மறுபரிசீலனை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு யாழினி. தேங்க்ஸ் அபி. ஆனா மகேஷ் என்னை விட ரொம்ப நல்லவன். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்புறேன் அபி. மறந்துடாதீங்க, மறுபடியும் சொல்றேன், மகேஷ் ரொம்ப நல்லவன். ஓகே, டோன்ட் ஃபர்கெட். பை. கற்பகம்மா, ரொம்ப உருகி போய் நிக்கிறேல, ஏதாவது பிரச்சனையா? பகவான் இத்தனை கஷ்டத்தை தராருன்னா ஏதோ நல்லது செய்ய போறாருன்னு அர்த்தம். நம்பிக்கையை விடாதேல், பகவான் இருக்கார், பார்த்துப்பார். சரிங்க சாமி. சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ கற்பகம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? கற்பகம், கற்பகம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு ப்ளீஸ். இரு, நான் சொல்றத கேளு. என்ன சொல்ல போறீங்க? இன்னும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்களை விட்டு போன அன்னைக்கே நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. இத்தனை வருஷமா நானும் என் பிள்ளைகளுமா கஷ்டப்பட்டு போராடி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இப்போ எதுக்காக எங்க வாழ்க்கையில குறுக்க வர்றீங்க? இருக்கிற நிம்மதியை கெடுக்கவா? எனக்கு புருஷன் துணை தேவைப்பட்ட நேரத்துல, என் பிள்ளைகளுக்கு அப்பா தேவைப்பட்ட நேரத்துல எங்களை விட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் உங்களை வெறுக்கிற நேரத்துல எதுக்காக வந்தீங்க? போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. கற்பகம், இனிமேலாவது நான் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம்னு இருக்கேன். எதுக்கு நல்லது பண்ணணும்? பிராயச்சித்தமா? இத்தனை வருஷமா நீங்க செஞ்ச துரோகத்துக்கு பிராயச்சித்தமா? நீங்க இல்லாததால ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசின அத்தனை பேச்சுக்கும் பிராயச்சித்தம் பண்ணிட முடியுமா உங்களால? ஐயோ,
அப்பா இல்லாம என் குழந்தைக்கு எவ்வளவு நாள் அழுதுச்சு. அதுல ஒரே ஒரு நாளுக்காகவாவது உங்களால பிராயச்சித்தம் பண்ணிட முடியுமா? பெருசா நல்லது பண்ண போறாரா? எங்களுக்கு நீங்க பண்ண துரோகம் பத்தாதுன்னு இப்ப உங்க பிள்ளைய வேற அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. என் பொண்ணு இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இப்பதான் கொஞ்சம் முன்னேறா. அதை பொறுத்துக்க முடியாம அவளை அழிச்சே தீர்வேன்னு வெறி பிடிச்சு அலையிற உங்க புள்ள. நீங்க பண்ண இத்தனை நன்மை போதும் சாமி, விட்டுருங்க. இதுக்கு மேல நீங்க நன்மை செய்யணும்னு நினைச்சா எங்க குடும்பம் தாங்காது, தாங்காதையா. உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்தது தவிர நான் என்னங்க பாவம் பண்ணேன்? எங்களுக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டத்தை தரீங்க? ஏதோ ஆதியோட அப்பா என் மகளுக்கு நல்லது பண்றாரேன்னு நினைச்சுதான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஏன் இவ்வளவு தூரம் தவிச்சீங்கன்னு. என் மக அபி உங்க பொண்ணுன்னு தெரியாதப்பவே அவளை ஓட ஓட துரத்தி மொத்தமா அழிக்கணும்னு துடிக்கிற உங்க பையன் ஆதி. இப்ப அவ உங்க பொண்ணுதான்னு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலங்க. நினைக்கவே பயமா இருக்கு. ஐயோ, இத பாருங்க, நீங்க உண்மையாவே எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா கற்பகம். அப்படின்னா ஒரே ஒரு நல்லது மட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் விட்டு எங்காவது போயிடுங்க. எங்க கிட்ட வசதி இல்லைங்க, எங்களால எங்கேயும் போக முடியாது. நீங்க பணக்காரங்க, உங்ககிட்ட வசதி இருக்கு, நீங்க போகலாம். தயவு செஞ்சு போயிடுங்க, அப்பதான் நாங்க நிம்மதியா வாழ முடியும். முதல் தடவை நீங்க எங்களை விட்டு போனதால எங்க நிம்மதி போச்சு. ஆனா இப்ப நீங்க போனாதான் எங்களுக்கு நிம்மதி. தயவு செஞ்சு எங்க முகத்துல முழிக்காம எங்காவது கண் காணாம போயிடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும்.